அனைவருக்கும் வணக்கம். ரஜினியுடைய தற்கொலை வழக்கில் கணவரின் குடும்பத்தார் தாக்கல் செய்திருந்த ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தற்போது அதிரடியாக தள்ளுபடி செய்துள்ளது. நீதிமன்றத்துடைய இந்த செயலை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். ரஜினியுடைய தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அவரது கணவரான கவின்குமார், மாமனாரான ஈஸ்வரமூர்த்தி, மாமியாரான சித்ராதேவி 3 பேருமே கைது செய்யப்பட்டாங்க. கணவரான கவின்குமார், மாமனாரான ஈஸ்வரமூர்த்தி ஏற்கனவே கைது செய்யப்பட்டதால் அவங்க ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செஞ்சாங்க. அவங்களுடைய மனு இன்று விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ தான் நீதிமன்றம் அவங்களுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செஞ்சாங்க. ஆனால் அவருடைய மாமியாரான சித்ராதேவி கடந்த வெள்ளிக்கிழமை தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதனால் அவங்க இன்னைக்கு ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. கணவர் மற்றும் மாமனாருடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் கண்டிப்பாக மாமியார் தாக்கல் செய்த இந்த மனுவும் தள்ளுபடி செய்ய தான் அதிகமான வாய்ப்புகளும் உள்ளது. அவினாசியை சேர்ந்த ரிதன்யா கடந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி கவின்குமாரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 2025ஆம் ஆண்டு திருமணத்தின் போது அவரது பெற்றோர்கள் அவருக்கு 300 சவரன் நகையும் சுமார் 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொகுசு காரையும் வரதட்சணையாக வழங்கியிருக்காங்க. இருந்த போதிலும் கணவரான கவின்குமார், அவரது தந்தையான ஈஸ்வரமூர்த்தி, தாயான சித்ராதேவி கூடுதலாக 200 சவரன் நகையும் பணமும் கேட்டு ரிதன்யாவை தொடர்ந்து துன்புறுத்தியும் வந்திருக்காங்க. இந்த தொடர்ச்சியான உடல் மற்றும் மன ரீதியான சித்திரவைகளால் மன உளைச்சலுக்கான ரிதன்யா கடந்த ஜூன் 28ஆம் தேதியன்று மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலையும் செஞ்சுக்கிட்டாங்க. இறப்பதற்கு முன்பு ரிதன்யா தன்னுடைய பெற்றோருக்கு 8 உருக்கமான ஆடியோக்களை அனுப்பியிருந்தாங்க. அந்த ஆடியோக்களில் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் தனக்கு அளித்த கொடுமைகளை ரிதன்யா விரிவுபடுத்தி செய்திருந்தாங்க, தெளிவாக விளக்கியும் இருந்தாங்க. அந்த ஆடியோக்கள் வழக்கில் ஒரு முக்கியமான ஆதாரமாகவே மாறியிருக்கு. இது குற்றவாளிகள் மீது சட்டப்படியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த ஆடியோ வழிவகுத்துச்சு. ரிதன்யாவுடைய மாமியாரான சித்ராதேவி ஆரம்பத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக கைது செய்யப்படாமல் இருந்தாங்க. ஆனால் ரிதன்யாவுடைய குடும்பத்தினர் கொடுத்த தொடர்ச்சியான அழுத்தத்தின் விளைவாக ஜூலை 4ஆம் தேதி அன்று அவங்க கைது செய்யப்பட்டாங்க. சேவூர் போலீசார் இவர்கள் மீது துன்புறுத்தல் மற்றும் தற்கொலைக்கு தூண்டுதல் ஆகிய பிரிவின் கீழே வழக்கு பதிவும் செஞ்சுருக்காங்க. கவின்குமார் மற்றும் ஈஸ்வரமூர்த்தி ஜாமீன் கேட்டு திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. தற்போது அந்த மனுவுக்கு தான் இன்றைக்கி அந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. ரிதன்யாவுடைய தாயான ஜெயசுதா கூறுகையில், என்னுடைய மகளுக்கு நான் 50 பவுனில் ஒட்டியானம் மட்டுமே செஞ்சு போட்டேன். மேலும் தனது மகளை அவங்க இயற்கைக்கு மாறான உறவுக்கு வற்புறுத்தி வந்திருக்காங்க. தொடர்ந்து அவருடைய கணவரான கவின்குமார் என்னுடைய மகளை டார்ச்சர் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் குற்றம் சாட்டுறாங்க. மேலும் என்னுடைய மகளின் மாமனார் என் மகள்கிட்ட, அதாவது மருமகள்கிட்ட கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. என் மக அவள் கணவன் கொடுக்கக்கூடிய செக்ஸ் டார்ச்சரை எங்ககிட்ட முதல்ல சொல்லாமல் அவங்க அம்மா கிட்ட, அதாவது மாமியார்கிட்ட சொல்லி இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவளுடைய மாமியார்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. மாமியார் தன்னுடைய கணவன்கிட்ட சொல்லியிருக்காங்க, அதாவது ரிதன்யாவுடைய மாமனார்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தால் கோபமான அவருடைய மாமனார் என் மகக்கிட்ட என் மகன் உங்ககிட்ட நிறைய உடலூறு சம்பந்தமான விஷயங்களை எதிர்பார்க்குறான், அதை நீ புரிஞ்சுக்கிட்டு நீ நடந்துக்க, அவனுக்கு தேவையானதை நீ பூர்த்தி பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு மருமகிட்ட பேசக்கூடாத ஒரு விஷயத்தை பேசுனாரு. இப்படியெல்லாம் என் மாமனார்கிட்ட பேசுகிறாருமா, செக்ஸ் சம்மந்தமான விஷயத்தெல்லாம் அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லும்போதே நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு ஜெயசுதா கண்ணீர் மல்க அழுகுறாங்க. இந்த உலகத்தில் இப்படி ஒரு கொடுமை எந்த ஒரு பெண்ணுக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தன் மகளுக்கு நடந்த ஒரு நிறைய கொடுமைகளை அண்ணாதுரை அதாவது தந்தையான அண்ணாதுரை பேட்டிலையும் சொல்லியிருக்காரு. தமிழகத்தை உலுக்கிய இந்த தற்கொலை சம்பவத்தில் கவின்குமாருடைய உறவினர்களை தவிர்த்து பெரும்பாலானவர்கள் ரிதன்யா பக்கம்தான் நிற்கிறாங்க. நேற்று முன்தினம் கூட முன்னாள் டிஜிபியான பொன் மாணிக்கவேல் ரிதன்யாவுடைய குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அப்போ அவர் செய்திகள் சந்தித்தப்போ என்ன சொன்னார்னா, எனக்கும் ரிதன்யா குடும்பத்தாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனாலும் அந்த பெண்ணோட ஆடியோவை கேட்கும்போது என் மனசெல்லாம் பதறிச்சு. அந்த பெண் ஆடியோவில் கூறியுள்ள குற்றச்சாட்டுகளை வைத்து பார்க்கும்போது ஒரு வாரத்தில் கூட கவின்குமார் உள்ளிட்ட குடும்பத்தாருக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கூட பேட்டியளிச்சிருந்தார். இந்த வீடியோவை பற்றி அவருடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.